இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரானில் அமெரிக்க இஸ்ரேல் படைகள் தீவிர போரில் ஈடுபட்டுள்ளன. தொடர்ந்து போர் விமானங்கள் மூலம் அந்த நாட்டில் குண்டு வீசி வருகின்றன. இதுவரை நடந்த தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவர் கமேனி மற்றும் பல முக்கிய தலைவர்களை கொன்றுவிட்டனர். ஈரானில் புதிய ஆட்சியை கொண்டுவர அமெரிக்கா முயற்சி செய்கிறது. ஆனால் கமேனி மகன் உச்ச தலைவர் பொறுப்பில் அமர இருக்கிறார். ஒரு பக்கம் அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து குண்டு வீசும் நிலையில், மறுபக்கம் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ஆதரவு நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துகிறது. கத்தார், சவுதி, பஹ்ரைன், அமீரகம், குவைத் உள்ளிட்ட முஸ்லிம் நாடுகளில் அமெரிக்க படைதளம் இருப்பதால் அந்த நாடுகளை ஈரான் டார்கெட் செய்கிறது. இந்த நிலையில் ஈரானுக்கு புதிய நெருக்கடியை கொடுக்க பழங்குடியின மக்களின் ராணுவ படையான குர்திஷ் படையை ஈரானில் களமிறக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. முதல் கட்டமாக வடக்கு ஈராக்கில் செயல்படும் பல ஆயிரம் வீரர்களை கொண்ட குர்திஷ் படையினர் ஈரானுக்குள் நுழைய தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளனர். அவர்கள் அமெரிக்காவின் ஆதரவை எதிர்பார்த்து உள்ளனர். இது தொடர்பாக ஈராக்கின் முக்கிய குர்திஷ் தலைவர்களுடன் ட்ரம்ப் ரகசிய ஆலோசனை நடத்தியிருக்கிறார். ஈராக் எல்லை வழியாக ஈரானுக்குள் நுழைந்து அந்நாட்டு பாதுகாப்பு படைகள் மீது தாக்குதல் நடத்த குர்திஷ் படைகள் முன்வந்தால் அதற்கு முழு ஆதரவு அளிப்பேன் என்று பகிரங்கமாகவே ட்ரம்ப் அறிவித்துள்ளார். குர்திஷ் மக்கள் உலகிலேயே நாடில்லாத மிகப்பெரிய பழங்குடி இனங்களில் முக்கியமானவர்கள். கிட்டத்தட்ட 3 கோடி பேர் துருக்கி, ஈராக், ஈரான், சிரியா ஆகிய நாடுகளில் வசிக்கின்றனர். ஈராக்கில் மட்டும் 70 லட்சம் குர்திஷ் மக்கள் உள்ளனர். அவர்களுக்கு என ஆயுதம் ஏந்திய படையினரும் உள்ளனர். அதேபோல் ஈராக்கையொட்டிய ஈரானின் எல்லைப் பகுதிகளிலும் லட்சக்கணக்கான குர்திஷ் மக்கள் வசிக்கின்றனர். இவர்களில் சில அமைப்புகள் நீண்டகாலமாக ஈரானிலிருந்து தங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்று அரசுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடி வருகின்றனர். இவர்களைதான் ஈரான் வீரர்களுக்கு எதிராக தரைவழி தாக்குதல் நடத்த அமெரிக்கா திட்டமிட்டு வருகிறது. அவர்களுக்கு தேவையான ஆயுதங்களையும் விரைவில் சப்ளை செய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.